ஹாய் அண்ட் ஹலோ வெல்கம் டு சேனல் டோன விகாஷ். இப்போ சேனலில் பார்க்குறது பாசிசி வீடியோஸ் ரெகுலேஷன் 2021 சொல்லி தான் பார்த்துட்ருக்கோம். சப்ஜெக்ட் நேம் டிசைன் ஃபார் எக்ஸ், சப்ஜெக்ட் கோட் CME 341. இதை மட்டும் படித்தால் போதும், எளிதாக பாஸ் ஆகலாம். பாசிசியின் DFX. வாட்ஸ்அப் சேனல் நேம் பாசிசி, இன்ஸ்டாகிராம் ஐடி விக்னேஷ் டோன விகாஷ். பாசிசி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் இன்ஸ்டாகிராமில் குரூப் சாட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்துருக்கிறது ரெகுலேஷன் 2021 இருக்கிற ஒரு எலக்டிவ் சப்ஜெக்ட் CME 341 டிசைன் ஃபார் எக்ஸ். ஸோ இதில் நம்ம இன்ட்ரோடக்ஷன் யூனிட் 1லேருந்து யூனிட் 5 வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குறது எல்லாமே ஒரு ப்ரிடிக்ஷன் தான். இது இப்போ ஃபஸ்ட் டைம் எழுத போகிறீங்க, அதனால் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது. இதனால் நம்ம ப்ரிடிக்ஷனில் ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் நம்ம எல்லாத்தையும் படிச்சிருக்கோம். ஸோ இது மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாத்தையும் ஒரு ஹாஃப் படிச்சுட்டு செகண்ட் ஹாஃப் நீங்கள் 3 படிக்க ஆரம்பிங்க. ஒரு ஹாஃப் மட்டும் படிச்சுட்டு எக்ஸாம் போவேன்னா 2 ஹாஃப் மேக்ஸிமம் படிக்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் படிங்க. யூனிட் 1 பார்த்தோன்னா இன்ட்ரோடக்ஷனில் நம்ம யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் நம்ம 2 ஹாஃபாக டிவைட் பண்ணியிருக்கோம். அதில் ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜென்ரல் டிசைன் பிரின்சிபல்ஸ் ஃபார் மேனுஃபேக்சபிலிட்டி அப்படின்ற டாப்பிக்கில் ஸ்ட்ரென்த் அண்ட் மெக்கானிக்கல் ஃபேக்டர்ஸ், மெக்கானிசம் செலெக்ஷன், எவல்யூஷன் மெத்தட், ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இதெல்லாம் படிச்சுக்கணும். அப்புறம் ஃபியூச்சர் டாலரன்ஸ், அதில் ஜாமெட்ரிக்கல் டாலரன்ஸ், அசம்பிளி லிமிட், டேட்டம் ஃபீச்சர்ஸ், டாலரன்ஸ் டேக்ஸ் இதெல்லாம் ஃபஸ்ட் ஹாஃபில் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து செகண்ட் ஹாஃப் பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா டிசைன் டு மினிமைஸ் மெட்டல் யூசேஜ், டிசைன் ஃபார் டிஸ்அசம்பிளி, டிசைன் ஃபார் ரீசைக்கிளபிலிட்டி, டிசைன் ஃபார் மேனுஃபேக்சர், டிசைன் ஃபார் எனர்ஜி எஃபிஷியன்சி, டிசைன் டு ரெகுலேஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் இதெல்லாம் செகண்ட் ஹாஃபில் கேட்கலாம். கண்டிப்பாக டிசைன்லேருந்து ஒரு கொஷின் வரும், அப்புறம் மேலே இருக்கிறதுலேருந்து ஒரு கொஷின் வரும். ஸோ ஏதாச்சும் ஒரு ஹாஃப் நல்லா படிச்சுக்கோங்க, இன்னொரு ஹாஃப் ரைட்டாக பார்த்துட்டு போங்க. ஏன்னா சில சமயங்களில் ஸ்பிட்டப் கேட்கலாம். ஸ்பிட்டப்பில் 6 and 7 மார்க் கொஷின் கேட்டாங்க அப்படின்னா 6 மார்க் ஃபஸ்ட் ஹாஃபும் 7 மார்க் செகண்ட் ஹாஃப் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். இப்போ அந்த மாதிரி கேட்குறாங்க, அதனால் ஒரு ஹாஃப் மட்டும் படிச்சுட்டு போகாமல் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு 2 ஹாஃப் கவர் பண்ணிட்டு போங்க. யூனிட் 2 பார்த்தோம் அப்படின்னா ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் ஃபார்ம் டிசைன். இதில் நம்ம இந்த ஃபார்ம் டிசைனை பொறுத்த வரைக்கும் நம்ம யூனிட் 2ல் நம்ம 2 ஹாஃப் டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ யூனிட் 2ல் ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் பிரின்சிபல் எந்த பார்ட் படித்தாலும் கண்டிப்பாக ஒர்க்கிங் பிரின்சிபல் படிக்கணும். அப்புறம் அதில் இருக்க மெட்டீரியல் என்ன யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும், மேனுஃபேக்சரிங் ப்ரொசீஜர் தெரிஞ்சுக்கணும், டிசைன் தெரிஞ்சுக்கணும். இது 4ஐயும் படிச்சுங்க. அது என்ன படிக்கணும், பாசிபிள் சொல்யூஷன்ஸ். ஸோ எந்த ஒரு ப்ராசஸ் ஃபார்ம் டிசைன் இருந்தாலும் பாசிபிள் சொல்யூஷன் என்ன இருக்குது தெரிஞ்சுக்கணும். அப்புறம் மெட்டீரியல் சாய்ஸ், அப்புறம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஃபார்ம் டிசைன். ஒரு மெட்டீரியல் எடுக்கிறதுனால இந்த டிசைனில் என்னென்ன எக்ஸாம்பிள் பிளாஸ்டிக் எடுக்கலாம், ஒரு ஸ்டீல் எடுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் மெட்டீரியல் எடுக்கிறதுனால டிசைனில் என்ன சேஞ்ச் இருக்குன்றதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இது யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃபில் பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ம் டிசைன் ஆஃப் வெல்டட் மெம்பர்ஸ், ஃபார்ம் டிசைன் ஆஃப் ஃபோர்ஜிங்ஸ், ஃபார்ம் டிசைன் ஆஃப் கேஸ்டிங்ஸ். கண்டிப்பாக இது 3லேருந்து ஒரு கொஷின் வரும். ஸோ நீங்கள் செகண்ட் ஹாஃப் படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் நீங்கள் இதை படிங்க யூனிட் 2 பொறுத்த வரைக்கும். அப்புறம் ஃபஸ்ட் ஹாஃப் ஈஸியாக இருக்கும், இந்த டாபிக்ஸ் கம்மியாக இருக்குது யூனிட் 2ல். அடுத்து யூனிட் 3 பார்த்தோம் அப்படின்னா காம்போனன்ட் டிசைன். அதில் காம்போனன்ட் டிசைன், மிஷினிங் கன்சிடரேஷன். ஸோ மிஷினிங் கன்சிடரேஷனில் ஃபஸ்ட்டு டிசைன் ஃபீச்சர்ஸ் டு ஃபெசிலிட்டேட் மிஷினிங்கை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கான டிசைனை பற்றி படிக்கணும். அதில் ட்ரில்ஸ், மிஷின் கட்டர்ஸ், கீவேஸ். ஸோ மில்லிங் கட்டர்ஸ், கீவேஸ், ட்ரில்ஸ், மில்லிங் கட்டர்ஸ், கீவேஸ் இதெல்லாம் டூல்ஸ். அப்போ இதெல்லாம் எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும். அடுத்து டவுலிங் ப்ரொசீஜர்ஸ், கவுண்ட்ஸ் அண்ட் ஸ்க்ரூ. டவுலிங் ப்ரொசீஜர் கீழே பார்த்தீங்கன்னா கவுண்ட்ஸ் அண்ட் ஸ்க்ரூ அப்படின்ற டாபிக் இன்னும் படிச்சுக்கணும். அடுத்து ரிடக்ஷன் ஆஃப் மிஷின்ட் ஏரியா, சிம்பிளிஃபிகேஷன் பை ப்ரிப்பரேஷன், சிம்பிளிஃபிகேஷன் பை அமல்கமேஷன். ஸோ இதை யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம படிக்கலாம். யூனிட் 3ல் நம்ம 3 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்கோம். பார்ட் 1, பார்ட் 2 அண்ட் பார்ட் 3. இப்போ நம்ம முன்னாடி பார்த்தது பார்ட் 1 பார்த்துருக்கோம். இப்போ பார்ட் 2 பார்க்குறோம். இந்த பார்ட் 2ல் டிசைன் ஃபார் மிஷினபிலிட்டி, டிசைன் ஃபார் எக்கனாமி, டிசைன் ஃபார் கிளாம்பபிலிட்டி, டிசைன் ஃபார் அக்சசபிலிட்டி. இது பார்ட் 2ல். இது பார்ட் 3ல் பார்த்தோம் அப்படின்னா டிசைன் ஃபார் அசம்பிளியில் ப்ராடக்ட் டிசைன் ஃபார் மேனுவல் அசம்பிளி, ப்ராடக்ட் டிசைன் ஃபார் ஆட்டோமேட்டிக் அசம்பிளி, ரோபோட்டிக் அசம்பிளி. இந்த 3 பார்ட்டில் ஏதாச்சும் 2 பார்ட் நீங்கள் கம்பல்சரி படிச்சுக்கணும். 1 and 2 இருக்கலாம், 2 and 3 ஏதோ 2 பார்ட் இருக்கலாம். ஏதாச்சும் 2 பார்ட் நீங்கள் கம்பல்சரி படிக்கணும். ஏதாச்சும் 2 பார்ட் 1 to 3 இருக்கலாம், 1 to 3 இருக்கலாம். நீங்கள் 2 பார்ட் படிச்சிங்கன்னா அது கொஷின் வரதுக்கான பாசிபிலிட்டி நிறையா இருக்குது. ஸோ இது நம்ம பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 எல்லாமே ப்ரிடிக்ஷன் இதில் கேட்பாங்கன்னு சொல்லி நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். இது யூனிட் 3 பொறுத்த வரைக்கும். யூனிட் 4லேயும் நம்ம என்னாச்சும் 2 ஹாஃப் டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ யூனிட் 4 ஹெட்டிங் காம்போனன்ட் டிசைன், கேஸ்டிங் கன்சிடரேஷன்.
ஸோ இதில் வந்து யூனிட் 4ல் ஃபஸ்ட் ஹாஃபில் ரீடிசைன் ஆஃப் கேஸ்டிங் பேஸ்ட் ஆன் பார்ட்டிங் லைன் கன்சிடரேஷன்ஸ். அடுத்து மினிமைசிங் கோர் ரெக்யர்மெண்ட்ஸ். அது மிஷினிங் கோர் ரெக்யர்மெண்ட்டில் வந்து அதில் 2 டாபிக் இருக்குது. மிஷின்டு ஹோல்ஸ், ரீடிசைன் ஆஃப் கேஸ்ட் மெம்பர்ஸ் டு ஒபிவியேட் கோர்ஸ். ஒபிவியேட்னா எலிமினேட். அப்போ இந்த கோர் எலிமினேட் பண்ணுறதுக்கு ரீடிசைன் என்ன பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் கேட்கலாம். யூனிட் 4 செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் அன்எக்கனாமிக்கல் டிசைன், மாடிஃபைங் த டிசைன், குரூப் டெக்னாலஜி. இந்த குரூப் டெக்னாலஜி வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஷேப்பை வச்சு குரூப் பண்ணுறது, இல்லை வந்து சைஸை வச்சு குரூப் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கலாம். அடுத்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஃபார் டிஎஃப்எம்இ. இந்த டிஎஃப்எம்இ வந்து டீட்டெயில் யூனிட் 5 தான் வருது. ஆனால் இதில் கம்ப்ளீட் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கனால இது சில சமயங்களில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக படிச்சுக்குங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக கம்ப்யூட்டர் பேஸ்டு அவேர்னஸ் அதிகமாக இருக்கிறனால இந்த கொஷின் கேட்கலாம். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனும் டிஎஃப்எம்இ. டிஎஃப்எம்இ அப்படின்னா டிசைன் ஃபார் மேனுஃபேக்சரிங் அசம்பிளி. ஏன்னா யூனிட் 5ல் வந்து பார்க்கும்போதெல்லாம் இந்த புக்கில் அதாவது உங்களுக்கு கொஷினில் வந்து டிஎஃப்எம்ஏ தான் இருக்கும், டிசைன் ஃபார் மேனுஃபேக்சரிங் அசம்பிளின்னு இருக்காது. அடுத்தது யூனிட் 5. யூனிட் 5ல் பார்த்தோம் அப்படின்னா டிசைன் ஃபார் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங். ஸோ அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் இப்போ ஒரு எமர்ஜிங் டெக்னிக்கு, அதனால் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் தனியாகவே ஒரு சிலபஸ் இருக்குது. இங்கே டிசைன் ஃபார் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் பார்க்குறோம். ஸோ அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்கில் ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் டு அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங். அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் இன்ட்ரோடக்ஷன் சொல்லும் போது எப்படி ரேபிட் ப்ரோட்டோடைப்பில் எப்படி அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் வந்துச்சுன்னு கேட்கலாம். அந்த கொஸ்டின் படிச்சுக்கோங்க. நம்ம அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் என்னென்னு தெரிஞ்சுக்குங்க, சரிங்களா? அப்புறம் டிஎஃப்எம்ஏ கான்செப்ட்ஸ் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, நம்ம டிஎஃப்எம்ஏ இந்த கொஸ்டினில் இருக்கும். டிஎஃப்எம்ஏனா டிசைன் ஃபார் மேனுஃபேக்சரிங் அண்ட் அசம்பிளி. அடுத்து ஏஎம் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் யூனிக் கேப்பபிலிட்டிஸ். அதேமாதிரி கொஸ்டினில் வந்து ஏஎம் தான் இருக்கும். அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் வரதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி தான். ஸோ ஏஎம் அப்படின்னா அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங். எக்ஸ்ப்ளோரிங் டிசைன் ஃப்ரீடம். இந்த நீங்கள் வந்து எதுக்கு அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் போகிறோம் அப்படின்னா டிசைன் ஃப்ரீடம்காக. நம்ம எவ்வளோ டிசைன் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம கன்வர்ஷன் மேனுஃபேக்சரிங்னா நம்ம வந்து ஒரு டேர்னிங் பண்ணுறோம், ஷேப்பிங் பண்ணுறோம், நர்லிங் பண்ணுறோம், இந்த மாதிரி பண்ணுறோம் இல்லையா. அப்போ அதெல்லாம் வந்து ஒரு நமக்கு டிஃபிகல்ட்டி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். நம்ம வந்து என்னென்னா டிசைன் ஃப்ரீடம் இருக்கும். இந்த அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் எப்படினாலும் டிசைன் பண்ணிக்கலாம். ஏன்னா மிஷினிங் பண்ண போகிறதுல நம்ம ஒரு ப்ராடக்ட்டை க்ரியேட் பண்ணும்போதே நம்ம ஃப்ரீடம்க்கு தகுந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். அட்வான்டேஜ் இருக்கனால எக்ஸ்ப்ளோர் டிசைன் ஃப்ரீடம் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஃப்ரீடமில் பண்ண முடியுன்றதை தெரிஞ்சுக்கணும். அடுத்து டிசைன் டூல்ஸ் ஃபார் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங். என்னென்ன டூல்ஸ் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் கேட்கலாம். அடுத்து செகண்ட் ஹாஃபில் பார்ட் ஓரியன்டேஷன், ரிமூவல் ஆஃப் சப்போர்ட்ஸ். இந்த பார்ட் ஓரியன்டேஷன் நமக்கு எந்த பக்கம் ஆரம்பிக்க போகிறோம், XYZ ஆக்சிஸில் எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ரிமூவல் ஆஃப் சப்போர்ட்ஸ். ஏன்னா இங்கே அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஏன்னா ஒரு பார்ட் வந்து நிறைய பெருசாக போயிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் லைன் போயிட்டே இருப்பீங்க. இப்போ எந்தளவு ஹைட்டாக போது அதில் சப்போர்ட் கொடுக்கணும். ஒவ்வொரு ப்ராசஸ்க்கு சப்போர்ட் தேவை, ஒரு சப்போர்ட் தேவைப்படாது. அப்படி சப்போர்ட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல எடுக்கணும், எப்படி எடுக்குன்றதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ பார்ட் ஓரியன்டேஷன், ரிமூவல் ஆஃப் சப்போர்ட்ஸ், ஹாலோவிங் அவுட் பார்ட்ஸ். ஹாலோவாக இருந்துச்சு அதை எப்படி பண்ண போகிறீங்க. இன்க்ளூஷன் ஆஃப் அண்டர்கட்ஸ் அண்ட் அதர் மேனுஃபேக்சரிங் கன்ஸ்டன்ட்ஸ். அந்த காம்பவுண்ட் அண்டர்கட் வரலாம், இல்லை வந்து ஒரு க்ரூ வரலாம். அதெல்லாம் வந்து எப்படி டிசைன் பண்ண போகிறோன்னு தெரிஞ்சுக்கணும். இன்டர்லாக்கிங் ஃபீச்சர்ஸ் ரெண்டுமே இன்டர்லாக் ஆகிற மாதிரி இருக்கலாம். நம்ம யூனிவர்சல் ஜாயிண்ட் மாதிரி இன்டர்லாக்கிங் இருந்துச்சுன்னா அது எப்படி பண்ண போகிறோம். டிசைன் ஆஃப் பார்ட் கவுண்ட் இன் அன் அசம்பிளியில் இருக்கிற இந்த பார்ட் கவுண்ட் எப்படி பண்ண போகிறோம்னு தெரிஞ்சுக்கணும். அது ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் மார்க்கிங்ஸ் ஆர் நம்பர்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக இருக்குது. ஸோ நம்ம யூனிட் 1லேருந்து யூனிட் 5 வரைக்கும் பார்த்துருக்கோம். இது எல்லாமே ஒரு ப்ரெடிக்ஷன் தான். இது கேட்பாங்கன்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இது வரைக்கும் இங்கே நம்ம கொடுத்தது எல்லாமே அது மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் வரும் நம்பலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.